ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரீத்தி சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ரோட்டு கடை சுவையில் வெங்காய சட்னி தாங்க செய்ய போகிறேன். இது இட்லி தோசையோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். சட்னியை வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுட்டா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு 8 பல்லு பூண்டை இதோட சேர்த்துக்கிறேன். இது கூடவே 8 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே அப்படியே வதங்கி வரட்டும். வெங்காயமும் பூண்டும் இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு காரத்துக்காக ஒரு 5 வரமிளகாவை சேர்த்துட்றேன். மிளகா லைட்டாக வறுபட்டு வரட்டும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் அதிகம் வதங்கக்கூடாது, கண்ணாடி பத அளவுக்கு இருந்தால் போதும். வெங்காயம் கண்ணாடி பத அளவுக்கு வதங்கினா போதும். அதிகமாக வதங்கிச்சுன்னா சட்னி இனிக்க ஆரம்பிச்சிடும். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன சைஸ் கோலி அளவுக்கு ஒரு புளி எடுத்துருக்கேன், இதோட பிச்சு போட்டுடுறேன். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுறேன். இது கூடவே சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை நம்ம சேர்த்துடலாம். பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு இந்த சூட்லேயே அப்படியே கலரி கொடுத்துடலாம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு, இது அப்படியே ஆறட்டும். வதக்கி வச்ச பொருள்லாம் பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்றேன். ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். சட்னியை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாம். சட்னியை தாளிப்பு கரண்டி வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 3 வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒன்று சேர்ந்து பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ சட்னியில் எடுத்து ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான இட்லி தோசைக்கு ரோட்டுக்கடை சுவையில் வெங்காய சட்னி ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.